மார்க்கெட்லயே கம்மி சேதாரம். விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். தங்க நகைகள் சேதாரத்தில் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாடகர் மனோஜ் சாரோட வைஃப் பேசுறேன். நடந்தது என்னன்னா, என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க. பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் வெளியே. இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு சைடே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டான் அந்த பையன். சினிமாக்காரங்க தானே தெரிஞ்சு நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எது கூட அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கத்திட்டாங்க. கத்தின உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு 4 பேர் வர வச்சுட்டாங்க. 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டே எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இங்கே எல்லாம் அடிபட்டுட்டு என் பையனை கூப்பிட்டு வந்துட்டா. பையன் மேலே 2 பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் வந்து 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமா இந்த சென்னையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். எப்படி பேசுறாங்க, எப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம் அம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான். பசங்க பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால வேணாடா சொன்னான். ஆனா நைட்டு மட்டும் என் பசங்க நல்லா திட்டுட்டேன். நானும் அந்த கோவத்துல அவங்க ரூம்குள்ள போய் நான் படுத்துட்டேன். எனக்கு மயக்கம் வந்துச்சு, படுத்துட்டேன். அப்படியே காலையில வந்து பாக்குறேன், வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டா ஹாஸ்பிட்டல் போறோம் சொல்லிட்டாங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியால என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. பயந்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை. என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க, பசங்க வேற எங்க இருக்காங்க தெரியல. நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்காரர் பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்க கல்யாணத்துக்கு அவரே கை எடுத்து போட்டாங்க. நாங்க நல்லவங்க இல்லையா, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்களா எங்களுக்கு. ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போது போட்டீங்களா? நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டது தப்பாயிடுச்சு. அவங்க பின்னாடி யாரு இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இருக்காங்க. நாங்க என்னன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இல்ல மேடம், தலைமறைவா இருக்கான்னு சொல்றாங்களே, அடி வாங்கிட்டு ஏன் தலைமறைவா இருக்கிறதா இப்ப சொல்றாங்க? இல்லைங்க, இஷ்டத்துக்கு டிவில இந்த மாதிரி காட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு, அவ்வளவு அசையம் இருக்குங்க. வீடியோல பாக்கும்போது கட்டையெல்லாம் வச்சிருக்காங்களே, அது அவங்க தானா? அப்போ போலீஸ் எல்லாம் இருக்காங்க சார். அவங்க கல்லெல்லாம் வச்சு அடிக்கும் போதும் சேஃப்டிக்காக கட்டு பிடிச்சிட்டாங்க. தவிர கட்டு பிடிச்சிட்டு போலீஸ் முன்னாடி எல்லாம் அடிக்கலையே. அடிச்சா அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் என் பசங்க வந்து ட்ரிங்க் சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதல கிளப்புறாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா உடனே அப்பவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? என் பசங்களுக்கு அப்பவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? நாங்களா போன் பண்ணி கூப்பிட்டோம் சார். போலீஸ்காரங்க வந்து நாங்களா போன் பண்ணிட்டு வாங்க சார் இங்க பெருசா நடக்குதுன்னு சொல்லிட்டோம். 100 பண்ணிட்டேன், 103 பண்ணிட்டேன். ரெஸ்பாண்ட் இல்ல. அதுக்கப்புறம் போலீஸுங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன். என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. 15 பசங்க வந்துட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன், வாங்க போலீஸ்காரங்க வாங்க, இங்க ஏதோ நடக்குது இப்ப அப்படின்னு சொல்லி நாங்க தான் கூப்பிட்டோம். நான் எங்க தப்பு இருந்தா நாங்க எது கூப்பிடுறோம்? இல்ல அவங்கதான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போன் எடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு பசங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. எந்த பசங்க கூப்பிட்டு வந்தாங்க சார்? அடிப்பட்ட பசங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வர சொல்ல எங்களுக்கு ப்ரூஃப் கூட இருக்கு. நாங்க தான் போன் பண்ணி பிரச்சனை பெருசா ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க போன் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அதோட ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. நைட் எத்தனை மணிக்கு போன் பண்ணோன்றது அந்த காலோட இது எங்க கிட்ட இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணும் போன் பண்ணல சார். அதுவும் இல்லாம அந்த ஒரு பையனுக்கு தலையில அடிபட்டிருக்கு, ஒரு பையனுக்கு முதுகு. அப்ப இவங்களுக்கு அடிபட்டதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப இவங்களை இப்படி அடிச்சிருக்காங்க. ஒரு 2 பேரால வந்து இவ்வளவு அடிக்க முடியும்? 15 பேர் சொல்லுங்க. எத்தனை பேர் அங்க கூடிட்டாங்க தெரியுமா? பாருங்க, இவங்களுக்கு எவ்வளவு பையனுக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டோம், போன்ஸ் எல்லாம் இதாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிருக்காங்க எக்ஸ்ரே. ரிப் கிட்ட இவங்க பெரிய பையனுக்கு ஏர் கிராக் ஆயிருக்கு ரிப் கிட்ட. என் ஹஸ்பண்டுக்கு தலையில அடி. இத்தனை அடியை வந்து 2 ஆளுங்க, அந்த 2 பசங்களால அடிக்க முடியுமா? அவங்க கால் பண்ணி 4-5 பேர் இல்லாம 10 பேர் ஆயிட்டாங்க. நான் ஸ்டாப்பா இவங்களை வந்து தாக்கியிருக்காங்க. இப்படி அடிக்க முடியுமா? கல்லால அடிச்சு, எங்க அத்தைக்கு கல்லால அடிச்சு, அவங்க இங்க கையில அடிப்பட்ட அவங்களுக்கு தெரியல. பசங்களை காப்பாத்த போயிட்டு இவங்களுக்கு பாருங்க கையில அடி. இந்த கையில பாருங்க சார், கையில அடி.
இதெல்லாம் என்ன சார்? அப்போ இது பாருங்க, எங்க மாமியாரோ அவங்க நைட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார்? இவங்க தலையில அடி. இதெல்லாம் வந்து நாங்க சரி சின்ன பசங்கடா வேண்டாம்டா, நம்ம காலையில பேசிக்கலாம், அவங்கள வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், வேண்டாம் இதை நம்ம பெருசு பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தாயா அவங்களும் பசங்கடா வேண்டாம்டா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சார். அப்ப இவங்களுக்கு வந்து அடியெல்லாம் நாங்க என்ன சார் பண்ணோம்? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல ஆப்வியஸா. ஏன் அப்படின்னா நாங்க வந்து சரி இதுக்குள்ள அவங்க இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன சார் சொல்றது? பேர் இல்லாதவங்கன்னா அது வேற விஷயமா. இதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பேர் இருக்கு, அதனால நாங்க பயந்து தான் வாழ்றோம். நானாகட்டும் என் பசங்களாகட்டும் என் ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு பேரு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு இங்க பாருங்க, தலையில அடிச்சிருக்காங்க, பின் தலையில, கால்ல அடி, கையில அடி. எங்க ஹஸ்பண்ட காலால வந்து எட்டி அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவரால் நடக்க முடியல. நைட்டே வந்து ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. இவங்க கத்துனதுனால இப்ப அவங்க எங்கன்றது கூட என் மருமக பின்னாடி வந்துட்டாங்க. நான் மயக்கமா இதாயிட்டு இருக்கேன் வந்து அந்த பொண்ணு மேல வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டு ரொம்ப அசைமா பேசிட்டாங்க. சினிமாக்காரங்க தானே அப்படி இப்படி. அந்த சினிமாக்காரங்கன்னா அவ்வளவு இதே இருக்கு சார். சார் இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்க பேட்சோட பையன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல இன்னொரு பையன் கத்திட்டு இருக்காரு, டே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இது நோக்கத்தோட தானே சார் பண்ண மாதிரி. அப்போ அந்த பையனை வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட போய் காப்பாத்தாம என்ன சார் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ற வேலை. இவங்க வந்து பேர் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பேர் இருக்கிறதுனால என் பசங்க என் பெரிய பையனுக்கு வந்து ஹீரோ ஆகணும் ஆசை, ரெண்டாவது பையனுக்கு சிங்கர் ஆகணும் ஆசை. எங்கே போனாலும் செய்யாத தவறுக்கெல்லாம் நீங்க இது செஞ்சீங்க மனம் எப்படி பண்ணமா பண்ணிட்டு வாழ்க்கை இல்லாம பண்றாங்க சார். போலீஸ்ல நீங்க உங்க தரப்புல புகார் கொடுத்திருக்கீங்க, நீங்களும் யாரும் வந்து விசாரிக்கல சார். யாரும் வந்து நீங்க தான் வந்து சார் விசாரிக்கீங்க சார். இந்த 2 நாள் யாருமே இவங்களை வந்து விசாரிக்கல. வந்து எங்க பேரு எங்க நம்பர் இதை மட்டும் தான் எழுதிட்டு போனாங்க. அவங்க எங்க இதுதான் கேக்குறாங்க. நான் மீடியா பத்தி தப்பா பேசல சார். ஆனா ஒண்ணு போடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு எந்த மாதிரி ஆளுங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி போடணும் சார். நாளைக்கு வாழ்க்கை என்ன ஆயிடும் சார் பசங்களுக்கு? கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க சார். நிஜமா சொல்லணும்னா இஷ்டத்துக்கு வால் போஸ்ட் போடுவாங்க, டிவில போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க, இஷ்டத்துக்கு அவங்க இப்ப தெலுங்குல கூட இதை போட்டாங்க, சம்பந்தமே இல்லாம போட்டாங்க சார். இப்போ ஒரு பையன் சொல்லியிருக்கான் இன்னைக்கு காலையில, இது இன்னொரு மது போதை இல்லாம இன்னொன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாத்தாங்களா இல்லாட்டி போலீஸ்காரங்க செக் பண்ணாங்களா? அது எப்படி அது இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு சொல்லலாம் வாய்க்கு வந்தபடி? இப்ப நாங்களும் சொல்லலாம் இல்லையா சார்? ஏன் நாங்க இம்மிடியேட்டா நேத்து உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க பேசியிருக்கலாமே. இதுக்குள்ள இவங்களுக்கு இவ்வளவு ஃபேம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க, இதை குடிச்சாங்க, அது குடிச்சாங்க, ஏதாவது அவங்க செக் பண்ணாங்களா? நாங்க குடுக்கறதா இருக்கோம் சார். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எங்க தப்பு இல்லாம நாங்க எதுவும் பயப்படணும் சார். எங்க தப்பு இல்லாம நாங்க பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு நேம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நாங்க பயந்துட்டு வேணாம் ஹஸ்பண்ட் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நிறைய மேட்டர்ஸ் நாங்க தாங்கிட்டோம். இனிமே தாங்க சக்தி எங்களுக்கு இல்லை.